இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சிறையிருப்பு மாறும். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த வசனம் நாங்கள் அடிக்கடி வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பு மாறுகிறது. முதல் இருந்த நிலைமையை பார்க்கிலும் யோபுவினுடைய பின்னிலைமை 2 மடங்காக மாறுகிறது. அப்படி நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், சிறையிருப்புகள் மாறும். நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்காக ஜெபிக்கிறோமோ, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய தடைகளுக்காக ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், தடைகள் எல்லாம் தானாகவே விலகுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில், எல்லாவற்றையும் இழந்து போயிருந்ததான ஒரு நிலைமையில தான் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். நாங்களும் ஒரு சில நேரங்களில் எங்களிடத்தில் எதுவுமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுல பின்னிற்கிறவர்களாக இருக்கலாம். அப்படி அல்லாமல் எங்களிடத்தில் இல்லாத சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உண்மையிலேயே மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது தான் அவர்கள் மேலே நாங்கள் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு விதம். ஏனெனில் நாங்கள் கடமைக்காக கட்டாயத்தின் பேரில் ஜெபிக்க முடியாது. உண்மையான அன்பு இருக்கும்போது மாத்திரம்தான் நாங்கள் ஜெபிப்போம். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக எங்களுடைய ஜெபங்கள் தான் அவர்கள் மேலே நாங்கள் வைத்திருக்கிற அன்பை கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது எங்களுடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும். Have a hopeful day.